அத்தியாயம் 7. விதுரர். ஒரு நாள் மாண்டவ முனிவர் கடும் தவத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் திருடர்கள் பலர் திருடிய பொருளை மாண்டவியரின் ஆசிரமத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டனர். மன்னனின் பணியாளர்கள் மாண்டவியரிடம் திருடர்களை பார்த்தீர்களா என்று கேட்டதற்கு அவர் தவத்தின் காரணமாக எதுவும் கூறவில்லை. உடனே பணியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்க முனிவரோ எதுவும் சொல்லவில்லை. கோபம் கொண்ட பணியாளர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மாண்டவிய முனிவரின் ஆசிரமத்தில் திருடிய பொருட்கள் இருந்தன. இதை கண்ட மன்னனின் பணியாளர்கள் மன்னனிடம் சென்று கூறினார். அதற்கு மன்னர் அவர்கள் அனைவரையும் சூலத்தில் ஏற்றுங்கள் என்று கூறினார். உடனே அந்த திருடர்களையும் தவத்தில் இருந்த முனிவரையும் சூலத்தில் ஏற்றினர். திருடர்கள் இறந்துவிட்டனர். ஆனால் மாண்டவியரோ சாகாமல் இருந்தார். இதை மன்னரும் சில முனிவர்களும் வந்தனர். அப்பொழுதுதான் உண்மையை உணர்ந்தனர். மாண்டவியரை சூலத்திலிருந்து இறக்கும்படி மன்னர் கூறினார். செய்த தவறையும் அறிந்து மன்னிப்பு கேட்டார். மாண்டவியர் மன்னித்து விட்டார். பின்பு தவத்தின் காரணமாக தர்மராஜாவை சென்று சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் கூறினார், நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு எதற்கு இவ்வளவு கொடிய தண்டனை என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் சிறு வயதில் பறவைகளையும் விலங்குகளையும் பூச்சிகளையும் துன்புறுத்தினர். அந்த சாபத்தின் காரணமாக தான் நீங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தனர் என்று கூறினார். இதை கேட்ட மாண்டவிய முனிவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. வயதில் அறியாத குழந்தையாக இருக்கும்போது அனைவரும் சில தவறுகள் செய்யத்தான் செய்வோம். எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று கேட்டார். தர்மராஜா விலங்குகளின் சாபம் என்ன செய்வது என்று கூறினார். இதற்கு மாண்டவ முனிவர், நீ மனிதனாக பிறந்து கஷ்டங்களை அனுபவிப்பாய் என்று கூறினார். இதன் விளைவாகத்தான் தர்மராஜா விசித்திர வீரியனின் அம்மா, அதாவது அம்பாலிகாவின் பணிப்பெண்ணின் மகனாக பிறந்தார். அறிவிலும் ஞானத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். திருதராஷ்டிரா மற்றும் பாண்டுவின் தம்பியாகவும் இருந்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது.